ஐயோ, நான் சிஸ்டம் ஷட் டவுன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டேனே. லக்ஷ்மி, அந்த கார்னர்ல தான் ஸ்விட்ச் போர்டு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஷோ, போச்சு லக்ஷ்மி. நீ என்ன பாக்கிய லக்ஷ்மி மாதிரி நடந்துக்கிற? இப்ப நீ லக்ஷ்மி மாதிரி தான் இருக்கணும். சொல்லு லக்ஷ்மி, அங்கதான் ஸ்விட்ச் போர்டு இருக்குன்னு இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி நேரா அங்க போய் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வர. அது வந்து என்னங்க, நான் ஜெனரலா நிறைய ஆபீஸ்ல எம்ப்ளாயிஸ்க்கு பக்கத்துல தானே அந்த ஸ்விட்சஸ்லாம் வைப்பாங்க. அதான். அது மட்டுமா, நான் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல கூட மானிட்டருக்கு பக்கத்துல தான் ஸ்விட்ச் போர்டு கூட இருக்கும். ஓ, அப்படிதான் இங்கேயும் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணி போய் பார்த்தேன். ஸ்விட்ச் போர்டு இருந்தது, ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா நீ ஆனா என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே எனக்கு புரியும். சொல்றதுக்கு என்ன இருக்கு ஆண்டி? அந்த லக்ஷ்மியை கூட்டிக்கிட்டு மித்ரா எங்கேயோ வெளியே போயிருக்கான். அதுவும் இந்த டைம்ல. அவ எதுக்கு போனா? அவங்க 2 பேரும் எங்க போனாங்க? எனக்கு எதுவுமே புரியல ஆண்டி. என்னது, லக்ஷ்மியை கூட்டிட்டு மித்ரா இந்த நேரத்துக்கு வெளியே போயிருக்கானா? கம். என்ன மனிஷா, இன்னும் தூங்கலையா? நீ நிம்மதியா எப்ப என்ன தூங்க விட்டுருக்க மித்ரா? கண்ணுக்கு தூக்கமே இல்லாத மாதிரி பண்ற, மனசுக்கு நிம்மதியே இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்க. What do you mean? நான் என்ன பண்ணேன் இப்ப? என்ன பண்ண நான் கேக்குறேன். இந்த டைம்ல லக்ஷ்மியை உன் கூட கூட்டிக்கிட்டு நீ எங்க போயிட்டு வர? சும்மா ஊர் சுத்தலான்னு போனியா? What nonsense are you talking, மனிஷா? இப்ப நான் எதுக்கு போனேன், எங்க போனேன்னு எல்லாமே உங்ககிட்ட சொல்லணுமா? நீ சொல்லாம போனா எனக்கு தோன்ற மாதிரி நான் நினைச்சுக்க வேண்டியதா இருக்கும் மித்ரா. ஆமா, உன் கூட இந்த லக்ஷ்மியை கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அர்ஜென்ட்டா ஒரு ஃபைல் கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் ஆபீஸ்க்கு கிளம்புனேன். அதே டைம்ல லக்ஷ்மி ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு சொன்னா. அதான் என் கூட கூட்டிட்டு போனேன். அதுக்கு எதுக்கு இவ்ளோ கேள்வியெல்லாம் கேட்குற? இந்த மாதிரி விஷயங்களை இப்ப மாதிரியே அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இரு மனிஷா. இப்ப ஞாபகப்படுத்தினல்ல, நாளைக்கு அவர் கூட போய் நான் எல்லாத்தையும் வாங்கிடுறேன். இங்க பாரு, இந்த உலகத்துல நீ மட்டும்தான் புத்திசாலின்னு ஓவரா ஆட்டம் போடாத. உன் முன்னாடி இருக்கவங்களும் மூளைய பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னு வை, உன்னோட புத்திசாலித்தனம் எதுக்கும் வேலைக்காகாது. உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே முறியடிச்சிட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாத்தீங்களா ஆண்டி, எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு? மித்ரா கூட சேர்ந்து வெளியே போறதுக்காக வேணும்னே இப்படி ஒரு டிராமாவை பண்ணிருக்கா. இப்ப அத சாக்கா வச்சுக்கிட்டு என் மேல வந்து எரிஞ்சு விழுறா. அந்த லக்ஷ்மியோட வாழை ஒட்டு நெருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்காது ஆண்டி. கூல் டவுன் மனிஷா, கூல் டவுன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தான் லக்ஷ்மியால சந்தோஷப்பட்டுக்க முடியும். இதுக்கு பழி வாங்குற வாய்ப்பு கிடைக்கும். டர்க்கிக்கு மித்ரா கூட நீ கிளம்பி போ. அப்போ அந்த லக்ஷ்மியை நீ அழ வச்சிடு. இந்த மாதிரி சின்ன சின்ன அம்புகளை விட்டுக்கிட்டு லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறா.
எல்லாத்த விட பெரிய அஸ்திரத்தை நாம தான் பயன்படுத்தணும். நீ மித்ரா கூட சேர்ந்து டர்க்கி ட்ரிப்புக்கு போகும்போது லக்ஷ்மி அதை பார்த்து பொறாமையில எரியற மாதிரி பண்ணலாம். எக்ஸாக்ட்லி ஆண்டி. அந்த லக்ஷ்மி அழறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அது வரைக்கும் என்னோட இந்த கோபம் குறையவே குறையாது. லக்ஷ்மி என் மனைவிதான். நாங்க ஃபாரின் போறோம். அதான் லக்ஷ்மி பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஓகே சார். கொஞ்ச நாள்ல போக போறவ இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? இவதான் என் பொண்டாட்டின்னு ஏதோ பிரைம் மினிஸ்டர் பேரை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு கால் பண்ணது நான் தான். என் ஃப்ரெண்டுக்கு நீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாமே. ஆமாங்க. அது சரி, உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்ல, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்தீங்க இல்லையா, அந்த லக்ஷ்மி பாஸ்போர்ட் ரிஜெக்ட் ஆகுற மாதிரி பண்ணணும். நீங்க சொல்ற அளவுக்கு சுலபம் இல்லை மேடம் ரிஜெக்ட் பண்றது. அதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. ரீசன்ஸ் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். நிறைய மேனிபுலேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய வேலை இருக்குன்னு பணத்தை புடுங்கறதே இப்படிதான். உங்களுக்கு என்ன தேவைன்னு இன்டைரக்டா நல்லாவே கேக்குறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் ஈஸியா முடிஞ்சிடும். செய்ய முடியாததும் தன்னால நடக்கும். இந்தாங்க. இந்த நோட்டு கட்ட பார்த்ததுக்கு அப்புறமும் உங்க நேர்மை ஞாபகம் வருதா? அப்படிலாம் இல்ல. ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் வரைக்கும் வந்துருச்சு. வெரிஃபிகேஷன்லயும் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல ரிஜெக்ட் ஆகுற மாதிரி பண்றது ரொம்பவே நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்போ நான் சொன்ன வேலை ஈஸியா முடியும்.